இந்த முன்னாடி போகிற காரை பாருங்கங்க, எவ்வளோ கருன்னு புகை விட்டுட்டு போகிறானுங்க. மனசாட்சியெல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த வண்டி இந்த புகையினாலே கருன்னு ஆயிருந்துச்சு. வெள்ளை கலர் ஸ்கார்பியோ எவ்வளோ மோசமாக இருந்துச்சு தெரியுமா? ஒரு சைடு வந்து டெய்ல் லைட் எரியல, அதுக்கப்புறம் வைப்பர் உடஞ்சிருந்துச்சு. எதையுமே பார்க்க சூப்பரான கார் பாருங்கள், எப்படி ஓட்டுறான்ட்டு, எப்படி போய் சொருகிட்டு இருக்கான்னு. இந்த மாதிரி தயவு செஞ்சு மோசமான வண்டியை இது ஒரு மோசமான ரோடு ஆக்சுவலாக. இந்த மோசமான ரோட்டில் இவ்வளோ மோசமாக ஓட்டாதீங்க. அது உங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, பின்னாடி வர எல்லாருக்கும் ஆபத்து. ரொம்ப நேரமாக அவன் ஓவர்டேக்கும் கொடுக்கவே இல்லை, புஷ் பண்ணி போய்கிட்டே இருந்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளியம்பட்டிக்கு உள்ளே வந்துட்ருக்கோம். புளியம்பட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஊர். ஸோ புளியம்பட்டியை வந்து நம்ம புஞ்சை புளியம்பட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சத்தியமங்கலத்திலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18-19 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ முன்னாடி அவர் இண்டிகேட்டர் போட்டிருந்தார், நான் ஸ்லோ பண்ணேன். பட் அவர் என்ன பண்ணார்னா, அவர் பிரேக்கே போட்டார். அவர் பிரேக் போட்டோன்னே சரி ஓகே நம்மளுக்கு வழி விடுறாரு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவர்டேக் பண்ணி விட்டேன். இல்லாட்டினா யாராவது வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டு அவங்க திரும்புகிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ரைட்டு போகிறது வந்து பவானி சாகர், டைரக்ட் பவானி சாகர். எதிர் நீங்கள் சத்தியமங்கலம் போகலாம், பட் இதுதான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் பாத். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புளியம்பட்டியோட பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. இதோட என்ட்ரன்ஸ் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லெஃப்ட் சைடு இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம புளியம்பட்டி ஊரை கடந்துட்டோம். ஆக்சுவலாக ஊரை கடந்து ஆல்மோஸ்ட் ஊரோட அவுட்டருக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு 4 கார்னர் இருக்கும். இந்த 4 கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி மட்டும் அதாவது மக்கள் அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டே இருப்பாங்க. பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ புளியம்பட்டி ஊரை தாண்டிங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு இந்த 2-3 பேக்கரி வரிசையாக இருக்குது. இங்கே எல்லாமே டீ நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் புளியம்பட்டி தாண்டி போகிறீங்கன்னா இல்லை உள்ளே வர்றீங்கனாலுமே இங்கே நிறுத்தி டீ குடிச்சிட்டு கூட வரலாம். ஊருக்குள்ளே போயிட்டு நல்ல டீ கடையை தேடுறதுக்கு வெளியிலே குடிச்சிட்டு வந்துடலாம். நாங்கள் ரெகுலராக இந்த ரூட்டில் போயிட்டு வரும்போது அங்கே டீ குடிப்போம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புளியம்பட்டின்னு மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக அன்னூர்லேருந்து அதுக்கு இந்த பக்கம் பூராவுமே வந்து இவங்க வந்து இந்த ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ரோடு ரொம்ப முக்கியமான ரோடு. அதுவும் போக ரொம்ப ஆக்சுவலாக 2 பஸ் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா, இந்த ரோடு ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு போகும் சத்தியமங்கலம் வரைக்குமே. ஸோ சில இடங்களில் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கூட நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஜேசிபி வரிசையாக இருக்கும். ஜேசிபி அது இது நின்று இந்த ரோட் போடுற வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஜல்லியெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. நிறையா இது தேவையான இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக இந்த ரோட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 சைடுமே வந்து ஒரு 2-3 ஃபீட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் கம்ஃபர்டபுளாக 2 வண்டி வந்து, ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோலேயே பாருங்கள், சில இடங்களில் சில கார்னர்லாம் திரும்பும்போது ஆப்போசிட்டில் வர்ற வண்டி ரொம்ப உள்ளே வந்து திரும்பும். ஸோ இந்த ஓவர்டேக் வந்து தப்பான ஓவர்டேக்கு. இப்போ என்னென்னா, இப்போ நான் ஆக்சுவலாக கரெக்டாக பண்ணிட்டேன். என்னென்னா, நான் வந்து முன்னாடி அந்த வண்டி ஓவர்டேக் அடிக்கும்போது நான் ஓவர்டேக் பண்ணல. ஏன்னா ஆப்போசிட்டில் ஏன்னா இது ஒரு கார்னர் வேறு, ஆப்போசிட்லேருந்து ஏதாவது வண்டி ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா தெரியவே தெரியாது. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த மாதிரி வண்டி வந்து ஒரு வண்டி முன்னாடி ஓவர்டேக் பண்ணி பின்னாடி அப்படியே அவங்களோட ஒட்டி டெயில் பண்ணிட்டு நம்மளும் வந்து ஓவர்டேக் பண்ணுறது, அது வந்து பண்ணவே கூடாது. எப்போவுமே முன்னாடி ஒரு வண்டி, ஒரு லாரி, குறிப்பாக அந்த லாரி பஸ்ஸெல்லாம் யாராவது ஓவர்டேக் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் பொறுமையாக நின்றுங்க. உங்களுக்கு திருப்பி ஒரு சான்ஸ் வரும், அப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் உங்களுக்கும் பிரச்சனை, ஆப்போசிட்டில் வர்றவனுக்கும் பிரச்சனை. நம்மளுக்கு எதாவது ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, பட் ஆப்போசிட்டில் வர்றவனுக்கு நம்மளால் எதுவும் ஆகக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வண்டி வந்து இண்டிகேட்டர் போடாமல் இவங்க திரும்புகிறாங்க. இந்த இண்டிகேட்டர் போடாமல் நீங்கள் தயவு செஞ்சு திரும்பக்கூடாது. எப்போவுமே வந்து இண்டிகேட்டர் போட்டு தான் திரும்பணும். ஸோ ஆல்வேஸ் டூ எ க்ளீன் ஓவர்டேக். ஸோ கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி முன்னாடி எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஈஸியாக ஒரு டீசெண்டான ஒரு ஓவர்டேக் பண்ணுங்கள். வண்டிக்குள்ளே இருக்கிறவங்களும் பயப்படாமல் இருப்பாங்க. தேவையில்லாமல் அவங்களையும் நம்ம பேனிக்கான சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. ஸோ இங்கே வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடு எந்த அளவுக்கு வந்து இவங்க ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக நல்ல விஷயம். ஏன்னா இது வந்து ரொம்ப வளைஞ்சு போகிற ரோடு அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி ரோட்டில் வண்டிகள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சுற்றுற வண்டியெல்லாம் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் ஏறி பாருங்கள். இந்த வேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கோட்டை தாண்டி 2 டயருமே நல்ல கோட்டை தாண்டி வெளியில் வந்து தான் அவங்க வந்து திரும்புகிறாங்க. அவங்க ப்ராப்பராக திரும்பலாம், பட் கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணணும். ஸ்பீடை நான் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ஆட்களுக்கு மனசே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஓரமாக போய்க்கோங்க. இந்த வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அடி 1.5 அடி பள்ளம். ஸோ வண்டியெலாம் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், திருப்பி க்ரைனை தான் கூப்பிடணும் தூக்குறதுக்கு. அதை தவிர இந்த ரோடு ஆக்சுவலாக வந்து சூப்பரான ரோடுங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 65 to 70, 75 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பசூர். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், முதல்ல வந்து வெறும் 2 லேன் தான், இப்போ 4 லேன் இருக்குது. 2 சைடுமே 2 லேன்ஸ். அதுவும் போக நடுவில் நல்ல பெரிய டிவைடர். இப்போ என்ஹெச்சில் இருக்கிற மாதிரி இப்போது லெஃப்ட் ரைட்டு திரும்புறதுக்காக இவங்க நடுவில் இந்த வசதியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக பண்ணிட்டாங்க. இதே விஷயத்தை தான் இவங்க இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ரோட் இந்த ரோட்டில் இப்போ சூப்பராக இருக்குது போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதையும் தாண்டியுமே அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அன்னூர் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட டெஸ்டினேஷன் வந்து அன்னூர் தான். இந்த 2 சைடு பாருங்கள், இந்த மரம்லாம் ரொம்ப இலை இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருக்குது. இன்னொரு 4-5 வருஷம் போச்சுன்னா இங்கே 2 சைடில் வச்சுருக்க மரம் எல்லாமே பெருசாயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோடு இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. மரத்துக்கு நடுவில் வண்டி ஓட்டுறது சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து ஒரு தப்பான ஓவர்டேக். ஆப்போசிட்டில் வண்டி வர்றது தெரிஞ்சோன்னா நான் ஆக்சுவலாக அந்த வண்டியவே ஓவர்டேக் எடுத்துக்கூடாது. இப்போ நான் எடுத்து இந்த லாரிக்கு இடையில் சொருகிறதுனால பின்னாடி வர்றவன் கொஞ்சமாவது காண்டாயிருப்பான், கடுப்பாயிருப்பான். ஸோ இப்படி பண்ணவே கூடாது. அதுவும் போக லாரியும் ஒரு காரும் போயிட்டு இருந்துச்சுன்னா ஒன்று அந்த கார் அந்த லாரியை ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு விட்ருங்க. இல்லாட்டினா ஒரே ஸ்ட்ரெச்சில் 2ஐயும் ஓவர்டேக் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்போ ஸ்ட்ரெச்சு கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு காரை வந்து ஓவர்டேக் எடுத்துகிட்டு ஒரு லாரிக்கு இடையில் போய் சொருகிறது. இந்த ரோடு ரொம்ப பிஸியான ரோட். நிறைய வண்டி இந்த ரோட்டில் போகும். ஈவன் பஸ்ஸஸ் கர்நாடகாவுக்கு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட் வழியாக தான் போகும். லாரிஸ் நிறையா போகும். ஏன்னா இவங்க வந்து இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட்டு ரூட். நீங்கள் சத்தியமங்கலம், பண்ணாரி, திம்பம், கொள்ளைகால், அதுக்கப்புறம் மைசூர், பெங்களூர் போகிறக்கு இந்த ரோடு வந்து ஷார்ட்டஸ்ட் அண்டு சூப்பரான ரோடு. அதனால் நிறைய வண்டி வந்து இந்த ரோட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோடு வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகணும். எப்போவுமே வந்து இந்த ரோடு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இது கேஎஸ்ஆர்டிசி கூட போகுது. ஸோ இந்த ரோடு வந்து கொஞ்சம் பிஸியான ரோட். ஸோ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா வளைஞ்சு நெளிஞ்சு வேறு போகும். ஆனால் இந்த ரோடு ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ரோட் போகிறதுக்கு. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எங்கேயுமே இந்த உங்களுக்கு பெரிய பம்ப்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகலாம். பட் ஆவரேஜான ஒரு ஸ்பீடில் போகும்போது சேஃபாக சூப்பராக போகலாம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த வியூஸ் எல்லாமே ஆக்சுவலாக. ஸோ ஈவினிங் டைம் நாங்கள் வந்ததுனால எங்களுக்குமே இந்த வியூஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் இந்த ரைடு வந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அன்னூருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அன்னூர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஊர். ஏன்னா அன்னூர்லேருந்து உங்களுக்கு அன்னூர் தான் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் மாதிரி. இப்போ கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கோ, திருப்பூர், ஈரோட்லேருந்து வரவங்க மேட்டுப்பாளையம், ஊட்டி, கூடலூர் போகிறது, கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க சத்தி, பண்ணாரி, பவானி சாகர் இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி 4 மெயினான ஏரியாக்களுக்கு ஒரு சென்டராக இருக்கிறதுனால அன்னூர் ரொம்ப முக்கியமான ஊர். அதனால் இப்போ அன்னூருக்கு வர பிரச்சனை என்னென்னா டிராஃபிக். அன்னூரோட டிராஃபிக் ரொம்ப ரொம்ப மோசமான டிராஃபிக். ஈவினிங் டிராஃபிக் தாங்கவே முடியறதில்ல. ஏன்னா மெயினாக அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஏரியா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங். சாட்டர்டே வந்து அன்னூரில் வந்து சந்தை. அன்னூரில் சந்தைங்கிறதுனால அன்னூரில் பொதுவாகவே மற்ற நாளை விட இன்றைக்கி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் 2 வீலர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அன்னூருக்கு வெளியில் அன்னூரை சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்கள்லேருந்து மக்கள் வந்து விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக இது இன்னும் ஊருக்கு வெளியில் இன்னும் உள்ளே போக போக கூட்டம் ஜாஸ்தி தான் ஆகும். அதேமாரி டிராஃபிக் ஜாஸ்தி தான் ஆகும். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், இங்கேயே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து இன்னும் 1/2 கிலோமீட்டர் இருக்குது. பட் இங்கேருந்தே உங்களுக்கு வந்து டிராஃபிக் இதை விட ஜாஸ்தி நிற்கும். சில நாள் இன்னும் ஒரு 1 hour போச்சு, ஈவினிங் 6, 7 வந்துச்சுன்னா இதை விட ஜாஸ்தி நம்ம ரொம்ப தூரத்து வரைக்கும் டிராஃபிக் நின்றுட்டுருக்கோம்.
இதனால இப்போ எனக்கு வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஆக்சுவலாக நான் இது தாண்டினோன்னே ஒரு லெஃப்ட் எடுக்கணும் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. பட் இப்போ வந்து இங்கே வந்து இவ்வளோ டிராஃபிக் இருந்ததுனால ஆக்சுவலாக அந்த நான் திரும்ப வேண்டிய அந்த லெஃப்ட் முக்கில் வந்து ஒரு பள்ளம் தோண்டியிருக்காங்க. ஸோ ஒரு வண்டி தான், ஏதாவது ஒன்று தான், ஒரு சைடு தான் போயிட்டு வர முடியும். கூட்டம் இல்லாத டைம் பிரச்சனை இல்லை, கூட்டம் இருக்கிற டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இப்போ வந்து இங்கே ஒரு போலீஸ்காரர் நின்றுட்டு இருந்தார். அவர் வந்து நீ திரும்பக்கூடாது, நீ நேராக போய் சுற்றிட்டு வந்துக்கோ அப்படின்ட்டார். அதனால என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி இல்லை. இங்கேருந்து திருப்பி ஸ்ட்ரைட்டாக ரொம்ப தூரம் போயிட்டு சுற்றிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு. இல்லாட்டினா இது ஷார்ட்டஸ்ட் ரூட். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வண்டி, எவ்வளோ கார், எவ்வளோ நிற்குது பாருங்கள். இன்னும் ரொம்ப தூரம் நிற்கும் கோயம்புத்தூர் ரோட்டில். ஸோ இந்த வழியாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல வீடியோ. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.